கேன்வா அப்படின்ற மொபைல் அப்ளிகேஷனை பயன்படுத்தி நீங்கள் யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எந்த சோஷியல் மீடியா கூட இருந்தாலும் சரி, அதுக்கு எப்படி லோகோஸ் கிரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஜஸ்ட் இந்த கேன்வா அப்ளிகேஷனை உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு முன்னாடி நீங்கள் கேன்வா பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கேன்வா பிளேலிஸ்ட்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன். கேன்வா பற்றி கற்றுக்கணும்னு நினச்சின்னா அந்த வீடியோஸ்லாம் பார்த்து கற்றுக்கோங்க. ஜஸ்ட் இப்போ ப்ளே ஸ்டோரில் கேன்வாவை இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி இந்த கேன்வா வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. லாகின் பண்ணவொன்னு பார்த்தீங்கன்னா மேலே சர்ச் யுவர் கண்டென்ட் அட் கேன்வா இருக்கா, இந்த இடத்துல போயிட்டு லோகோ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லோகோ வந்து வரும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து லோகோ வந்து இந்த சைஸில் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த உங்களுக்கு கஸ்டமைஸ் சைஸ் எது வேணுமோ அதை வந்து கேன்வாவில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஜஸ்ட் லோகோன்னு கொடுத்துட்றேன். இன்கேஸ் எனக்கு யூடியூப் லோகோ அப்படின்ற க்ரியேட் பண்ணிச்சுன்னா இதுக்கு முன்னாடி யூடியூப் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா யூடியூப் லோகோ என்ன சைஸோ அந்த லோகோ வந்துடும். இன்கேஸ் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த லோகோ வேணுமோ அந்த நேமை டைப் பண்ணேன்னா வந்துடும். இப்போ நான் யூடியூப் லோகோன்னு கொடுத்துட்டு யூடியூப் சேனல் லோகோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஏகப்பட்ட லோகோ வந்து கஸ்டமைஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம இது எடிட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், இல்லை புதுசாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ரியேட் எ பிளாங்க்னு கொடுத்துட்டு புது லோகோ வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த லோகோ க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டைரெக்டாக அந்த ஆப்பில் வந்து லோகோ பில்ட் பண்ணாமல் உங்களுக்கு எந்த லோகோ வேணுன்றதை மைண்டில் டிசைன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஆப்பில் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேனல் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு ரிலேட்டட் ஒரு என்னுடைய யூடியூப் சேனல் டிஜிட்டல் ஜிவிகேக்கு ரிலேட்டடாக ஒரு சேனல் லோகோ வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நான் வந்து எனக்கு என்ன லோகோ வேணும், அதாவது இப்போ பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஃபஸ்ட் நான் பேக்ரவுண்டை மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஒயிட் கலர் ஸ்க்ரீன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு கீழே கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கொடுத்துட்டு எனக்கு இப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து எந்த கலர் வேணும், எல்லோ வேணுமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கலர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் எனக்கு எந்த கலர் வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இருக்கு பாருங்கள், இதை கொடுத்துட்டு இந்த மாதிரி எனக்கு மல்டி கலர்ஸில் வந்து ஆப்ஷன்ஸ் வர்ற மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நான் இந்த கலர் வந்து பேக்ரவுண்ட் கலராக வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். அது கீழே போயிட்டு ஜஸ்ட் டெக்ஸ்ட்டுன்றக்கா, இந்த டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் கொடுத்து ஆட் ஹெட்லைன் கொடுத்து உங்கள் லோகோவில் என்ன டெக்ஸ்ட் வரணுமோ அதை கொடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு நான் வந்து டிஜிட்டல் ஜிவிகே சேனலோட நேம் வந்து கொடுத்துட்றேன். இப்போ இந்த லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. இன்கேஸ் இந்த லெட்டர்ஸை சேஞ்ச் பண்ணணுச்சுன்னா கீழே கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதில் போயிட்டு உங்களுக்கு எந்த கலரில் லெட்டர் வேணுமோ அந்த கலரில் கொடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ ஒயிட்டுன்னு கொடுத்துட்றேன். இப்போ வந்து லெட்டர்ஸை மாற்றியாச்சு அண்டு சைஸை மாற்றியாச்சு. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு எழுத்துக்கடையில் ஸ்பேஸ் இல்லை. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்பேஸிங் ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் லெட்டர்ஸ் கடையில் ஸ்பேஸ் இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. ஸோ அதனால் இப்போ ஒவ்வொரு எழுத்துக்கடையில் நான் வந்து ஸ்பேஸ் இருக்க மாதிரி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதை பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அகைன் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்போ ஒரு இமேஜஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காண்டி கீழே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே போயிட்டு எலமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இங்கே போயிட்டு உதாரணத்துக்கு எனக்கு இப்போ டிஜிட்டல் லோகோ தான் தேவைப்படுது. ஸோ சர்ச்சில் போயிட்டு நான் வந்து டிஜிட்டல் லோகோ அப்படின்னு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுறேன். எனக்கு டிஜிட்டல் ரிலேட்டட் ஏதாச்சும் லோகோ இருந்துச்சு தான் வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிராண்ட் ரிலேட்டட் லோகோ வேணுமோ அந்த பிராண்ட் ரிலேட்டடாக கொடுத்துட்டு சிஆல் கொடுங்க. இப்போ ஏகப்பட்ட லோகோ ஆப்ஷன்ஸ் வருது. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த லோகோ வந்து பிடிச்சிருக்கு. ஸோ நான் இந்த லோகோ வந்து இந்த மாதிரி மேலே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ லோகோ வச்சாச்சு, டெக்ஸ்ட்டை வந்து மாற்றியாச்சு. இப்போ லோகோ கீழே கொண்டு வந்துட்டு டெக்ஸ்ட்டை மேலே பண்ணுச்சுன்னா ஜஸ்ட் லோகோ இப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்துட்டு டெக்ஸ்ட்டை அப்படி மேலே கொண்டு போயிடலாம். இந்த கேன்வா பொறுத்தளவு நம்ம வந்து கஸ்டமைசேஷன் ஈஸியாக பண்ணிக்கலாம். நமக்கு எது வேணுமோ அதை வந்து ஈஸியாக கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த லோகோவை நான் வந்து மேலே கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு இதை பெருசு பண்ணோம்னா அப்படி பெருசு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோகோ வந்து கம்பேர் பண்ணல பேக்ரவுண்ட் வந்து க்ரீன் கலர் செட் ஆகலை. ஸோ அகைன் அந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு வேறு பேக்ரவுண்ட் மாற்றுறேன். எனக்கு அந்த பேக்ரவுண்ட் வந்து செட் ஆகலை. இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகே கன்வீனியண்ட்டாக இருக்குது. இன்னும் நான் டெக்ஸ்ட்டில் எடிட் பண்ண வச்சேன்னா டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபாண்ட் சைஸை கொடுத்துட்டு ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணுறேன்னா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஃபாண்ட் ஃபார்மெட்டு, இந்த அனிமேஷனு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பேசிக்காக ஒரு லோகோஸ் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கஸ்டமைஸ் ஒரு லோகோஸ் வந்து க்ரியேட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இந்த மேலே ரைட் சைடு கார்னரில் டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், அதை கொடுத்துட்டு அகைன் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு உங்கள் லோகோ வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அகைன் டவுன்லோட் கொடுத்துட்டு இப்போ அந்த லோகோ வந்து நம்ம யூடியூப்ல நீங்கள் எது க்ரியேட் பண்ணீங்களோ அந்த பிளாட்ஃபார்மில் வந்து லோகோவை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.
ஜஸ்ட் நீங்க கேன்வா பத்தி நெறைய கத்துக்கணும்னு வச்சுன்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கேன்வா தமிழ் டுட்டோரியல் பிளேலிஸ்ட் குடுத்துருக்கேன். அத பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.